ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரெயின்போவோட நெக்ஸ்ட் பாட்டை தான் இருக்கேன். நம்ம டேக்கும் ஹாரிக்கும் நம்ம ஜோங்குக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து கிளாஸ் ரூமுக்கு வெளியே விட்டுருப்பாரு. இப்போப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேடியோ இருக்கா டிபெண்ட் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். மாமா, நீ எவ்வளோ நேரமாக அங்கேயே நிற்கிற? ஆ, அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள போல்டா ரூடா கோல்டா ஒருத்தன் வர்றாப்பா நிற்பான். அவங்கிட்ட போய் மில்க் ஷேக் வாங்கி குடிங்கன்னு சொன்ன பற்றியா? அப்போதுலேருந்து எங்கிட்ட நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மாமா, உனக்கு தான் திறந்துச்சா? நான் கூட 28% நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட செஸ்ஸில் ஒரு ஃபிங்கரை வச்சு அப்படியே சுரண்டிக்கிட்டு இருக்காரு. ஏன் மாமா இப்படி என் பேக் சைடு நெக்கு இவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்க? எனக்கு நெக்கு வலிக்குது, கொஞ்சம் விட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயோட நெக்கு அப்படி விட்டா அப்பா விட்டுட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக போய் ஹாரி பக்கத்தில் நிற்கிறாரு. மாமா, நாங்கள் தான் பனிஷ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோமே, நீங்கள் கிளாஸ் எடுக்காமல் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே இங்கே வாடா நீ முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஹாரியை கூப்பிடவும், போச்சு அவர் ஒய்ஃபை மட்டும் விட்டுருவார், நம்மளை மட்டும் பனிஷ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு ஹாரி ஜங்குக்கு பக்கத்தில் வந்து நிற்கவும், அந்த மில்க் ஷேக்கை ஹாரியோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு அவன்கிட்ட கொடு, அவன் ஸ்கிப் பண்ணி குடிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஜொங்கு கோமா போனால், ஹே மாமா என்னடா நினச்சிட்ருக்க, நீ இப்படி கொடுத்துட்டு போனால் நான் குடிச்சிடுவேனா, அந்த மில்க் ஷேக் வேண்டடா தூக்கி டூரை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டு நம்ம ஜொங்கு காண்டகி கிளாஸ் ரூமுக்குள்ளே போனவர் வெளியே வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஒரு கன்சில் கப் பண்ணபடி குடிக்க கொடுத்தா அப்போலேருந்து ப்ராப்ளமாடா பண்ணுறேங்கிற மாதிரி ஹாரியோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே டேக்கி கொடுக்குறாரு. மாமா என்னடா பண்ணுற என்னடா பண்ணுற, டாக்ஸிக் லவ்வாக காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா டேயா இதெல்லாம் மாறணும்னு திங்க் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிங்கில் என்னென்னலாம் பண்ணுவாங்களா, அதை கரெக்டாக பேசுறியாடா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஹாரி திங்க் பண்ணோம். இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக மில்க் ஷேக்கு கொடுத்துட்டு அந்த மில்க் ஷேக் பாட்டில் காலி ஆச்சுல, அதை தூக்கி போடுறாரு டஸ்ட்பினை பற்றி. தூக்கி போட்டுட்டு க்ளோஸ் இருக்கிறாரு. என்ன நினச்சி நீ ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்க? ஆஃப்டர்நூன் ஒழுங்காக ஃபுட்டை எடுத்துக்கல, ஃபுட்டை சாப்பிடலேன்னு மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்தால் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க? உனக்கு கிளாஸே உனக்கு ஒழுங்காக கவனிக்க தெரியாதா? வைஃப் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம வச்சுருக்கோம்ல, அதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு. ஐயோ மாமி சமயம் காண்டாட்டாம்பளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா 500 வரைக்கும் எழுதிட்டு வரலாம் சொல்லுவான், அவ்வளோக்குள்ளே எழுதுறோம்னா என் ஃபிங்கர்ஸ்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இப்படி கட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜொங்கு குடிச்சு சில டக்குன்னு நம்ம கிஸ் பண்ணுவாரா? இப்படி பண்ணால் நம்ம ஹாரி ஷாக் ஆகி நான் எதையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணோம். அந்த ப்ளேஸ் வழியாக பிரின்ஸிபல் ரூமுக்கு வர தியாவுமே இந்த மூமெண்ட்டை பண்ணுருவா. இந்த மாதிரி ஜொங்குக்கு கிஸ் பண்ணிட்டு மாமா பனிஷ்மெண்ட்லாம் வேண்டும், நான் உன்னோட பேபியில் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இப்படி சீக்ஸில் கிஸ் பண்ணதுக்கு நம்ம ஜொங்குக்கு மெல்ட் ஆகிட்டாரு. பேபி நீயா கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட ரொம்ப க்ளோஸாக வருவாரா, டே மாமன் காரிடோரியன்டா கிளாஸுக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி விட்டா, இந்த கிஸ்ஸை நான் நைட்டு வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கேன், ஹவுஸுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்குள்ளே போனால், டேயா நீ சரியான ப்ளே பாய்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாரி சொன்னால், ஹாரியோட ஃபீல்டில் இப்போவும் ஓங்கி ஒரு கிக்குனா, ஏன்டா என்னை இப்போ பட்டில் கிக் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹாரிட்டே நோட் பண்ணால், நான் ப்ளே பாயாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பின்ன உன் மாமனை எப்படிலாம் வச்சு ப்ளே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் மட்டும் அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்க 2 பேருக்கும் 500 டைம் இம்போசிஷன் கொடுத்துருப்பாரு, நீ எழுதுவியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே உயிர் காப்பான் டோலனுங்கிறது சும்மாவா சொன்னாங்க, நான் எழுதக்கூடாதுன்னு எனக்கும் சேர்த்து நீ கிஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் இந்த மாதிரி வேற பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். கரெக்டாக டே அவன் நிற்கவும், இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, உன்னை நான் தான் சேவ் பண்ணேனுங்கிற மாதிரி டே சொல்லவும், நம்ம ஹக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டு தாண்டா எனக்கு வேணுங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு தியா செம்ம கடுப்பில் டேக்கு முன்னே வந்து நின்னா, யார் அது டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி டே நிமிர்ந்து பார்க்குறாரு. தியாவை பார்த்துன்னு இன்னும் காண்டாயிட்டாரு. டே இவ யாருடா? ஏன் மாமா கூட வந்தாடா, அப்போ மாமனோட ஃப்ரெண்டாக இருக்கும்டா, இல்லாட்டி உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும்டா,
என்ன அப்படிங்கிற மாதிரி டே திரும்ப வரா. இல்லை இல்லை, உன் மாமனுக்கு பாய் ஃப்ரெண்டு மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தேவையில்லாமல் ஏதாவது பேசிப்பார், மாமன்ட்ட சொல்லி கொடுத்து பெரிய பனிஷ்மெண்ட்டை நானே வாங்கி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு தியாவை பார்த்து நம்ம டே முறைச்சான். டே பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு தியா காண்டாகி அப்செட் ஆகி அப்படியே அங்கேருந்து பிரின்ஸ்பல் ரூமுக்கு போகிறா. ஏண்டா பிரின்ஸ்பல் ரூமை பார்த்து போகிறா? ஒரு வேளை நீங்க உங்களுக்கு கிஸ் பண்ணல, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பிரின்ஸ்பல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லூஸு, நான் என்ன போகிற வரேன்னு கடை கிஸ் பண்ணேன், மாமனுக்கு தானடா கிஸ் பண்ணினுங்கிற மாதிரி மறுபடியும் 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்களா. இந்த சவுண்டு கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாருக்கும் கேட்குது. இதை நம்ம ஜோகுக்கு நோட் பண்ணிவிட்டு ஏங்க உன் மவுட்டை மூடு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனோம். ஓகே மாமா, நான் மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஹாரியோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுறாரு. டே ஓ மவுட்டு தானடா மூட சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி என்ன பண்ணா, நீ அமைதியாக இருந்தால் நான் அமைதியாக இருந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. இங்கே இப்படிட்டே ரொம்ப ஜாலியாக ஹாரி கூட ஜங்கு கூட இருந்தால் நம்ம பாய்ஸஸ் தான் காட்டுது. பாய்ஸஸ் எல்லாருமே இப்போ ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம சுகாவோட பேரண்ட்ஸ் தான் சுகா கிட்ட வந்துட்டு, ஜிமினா நைட்டு என்ன சொன்னா, நீ டான்ஸ் பண்ணதுக்கும் அப்படி சிங் பாடுறதுக்கும் ஓகே பண்ணாங்களா அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாருமே ஓகே பண்ணாங்க. ஃபிலிக்ஸ் வந்து எனக்காக டான்ஸுக்கு ஒரு பிளேஸ் ரெடி பண்ணி தரேன்னா, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் வந்து டேஸ்ட் பண்ணலாம் விரும்பலை, ஏதாவது ஒரு பிளேஸில் பர்ஃபார்மன்ஸ் நடந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் போட்டிங்க மாதிரி ஏதாவது வச்சாங்கன்னா அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டிருந்தேன். அதுக்கான ஹோல் ஒர்க்கே எனக்கு பண்ணுறேன்னு இருக்கான். நான் எல்லா பிளேஸ்லேயுமே போய் ஜாயின் பண்ணி அவனுக்கு ட்ராஃபி வின் பண்ணி கொண்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி சொன்னால், ஆரம் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஜின்னுட்ட கேட்கவும், ஆரம் வந்து எங்கேயாவது ட்ராயிங் அந்த மாதிரி ட்ராயிங்க்கு போட்டிலாம் வைப்பாங்கள்ல, பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி, அந்த பிளேஸ்க்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், உனக்கு என்னென்ன ட்ராயிங் பண்ண வேணுமோ எல்லாத்தையுமே நீ என்கிட்ட கேளு, எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தரேன். அப்புறம் வீக்லி ஒரு டைம் என் கூட நீ கம்பெனிக்கு வரணும், என்னோட பர்சனல் செக்யூரிட்டியாக வைஃபை என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம் என்கிட்ட சொன்னார். அப்புறம் கம்பெனியில் எல்லா மீட்டிங்ஸ் நடக்க சொல்லியும் அந்த மீட்டிங் பிளேஸில் ஆரம்புக்கு பக்கத்தில் ஒரு பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி ஆரம்புக்கு என்னென்ன ஐடியா கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அவர் என்னை இங்கேருந்து கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போவாராம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு செமையாக ஹாப்பியானா. அப்படியே இப்போ சுகாவை பார்த்து திரும்பினாங்க. இந்த மாதிரி திரும்பினா ஏன் இந்த அளவுக்கு எல்லோரும் வியர்டாக திரும்பிறீங்க? உங்கவுங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்களோ அதே தான் ஏன் ஹஸ்பண்டும் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் இதுக்கெல்லாம் டேக்கு தான் டேங்க் பண்ணணும். டே மட்டும் அந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேச போய் தான் இவங்க எல்லாருமே நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. டே மேலே இருக்க லவ் நம்மளோட ஆம்பிஷனுக்கு இப்போது அவங்க ஒரு தடையாக இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இந்த மூமெண்ட்டை பார்த்து திங்க் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தால் அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போது 5 o'clock போல் எல்லாருமே ஹவுஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஏன் நம்ம ஜங்குக் ஜிமினாமே காலேஜ் ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நம்மகிட்ட எங்கே இருப்பார்? அங்கே நம்ம டேக்கு மாடலாக ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா அந்த பிளேஸில் இருக்கார். அங்கே இருந்துக்கிட்டு அந்த பர்சன்ஸ்கிட்ட எக்கச்சக்கமாக திட்டு வாங்கிட்டு இருக்காரு. ஆகா காட்டில் ரத்தம் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே ஃப்ளோரில் பட்டபடி குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு. ஏன்னா டே வந்து அந்த ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்க சொல்லியே டே அங்கேருந்து ஓடி இருப்பார்ல ஹேரி இழுத்துட்டு, அந்த மூமெண்ட்டில் அன்னைக்கு பண்ண ஒர்க்கு மட்டுமும் பிரேக் ஆகியிருக்கும். டேயால் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். அதை சொல்லி தீக்குறாங்க. இப்படி நீ ஒரு ஐடலாக மாறணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் எப்படி நீ ஐடலாக மாறுவ அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமாக திட்டுனா ஹாரி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு சாரி சாருங்கிற மாரி நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு, சரி போங்க நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ட்ராமா ரெடி பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். அந்த ட்ராமாவுக்கு நம்ம ஒரு பிளேஸில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுக்கான டைலாக்ஸ்லாம் அங்கே இருக்குது. அதை நீங்கள் தான் உங்கவுங்க டைலாக்ஸை கரெக்டாக பேசணுங்கிற மாதிரி ஒரு புக் மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க. பேப்பர்ஸாக இருக்குது, ஒரு 5-6 பேப்பர்ஸ் இருக்குது. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஹாரியும் டே ரீட் பண்ணுறாங்க. இதில் நம்ம டேயோட கேரக்டர் வந்து ஒரு ஒர்க்கர் மாதிரி, அதாவது ஒரு ஷாப்போட ஒர்க்கர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து நம்ம இங்கே ட்ரெயின் பண்ண வந்துருக்கவங்க அவங்களோட டேலண்ட் என்ன மாதிரி இருக்குங்கிறது செக் பண்ண தான் ஒவ்வொரு இதாக பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து டான்ஸு எந்த அளவுக்கு உங்களால் டான்ஸ் பண்ண முடியுங்கிறது தான் பார்க்கில் வச்சு ப்ளே பண்ண விட்டுருப்பாங்க. பட் அந்த பிளேஸில் ஜொங்குக்கு பற்றி நம்மகிட்டே அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடி இருப்பார். இது வந்து டைலாக்ஸ், அதாவது ஒரு ஆக்டிங் பண்ண சொல்ல
ஒரு மூவியில் ஆட் பண்ண சொல்ல என்ன மாதிரி டைலாக் பேசுவோமோ அந்த டைலாக்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐடலாக மாறணும்னா எல்லாத்தையும் தான் கற்றுக்கணுமே, அதனால எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. இந்த மாதிரி இவங்க நம்மகிட்ட எந்த சைடு இப்படி இருந்தால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி 8 o'clock போல் தான் நம்மகிட்ட டென்ஷன்லேயே இவ்வளோ என்ட்ராகிறாரு. காலேஜ்லேயும் எக்கச்சக்க ஒர்க் இருக்குது. இந்த ஐடல் ஒர்க்குக்கு போகணுன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மாமனுக்கு வேறு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி திங்க் பண்ணபடி உள்ளே என்றானா ஹவுஸில் ஜங்குக் பக்கத்தில் தியா உட்காண்ட்ருக்கா. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி இந்த ஃபேஸ் கட்டை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி தியாவை நோட் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அப்படியே முறைச்சபடியே அப்படி அந்த டோர்கிட்டே நிற்கிற இடம் சுகர் நோட் பண்ணிவிட்டு டேங் வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகர் வேகமாக வந்து டேயோட ஹேண்ட்ஸில் பேக்லாம் வச்சுருப்பார்ல காலேஜ் பேக் அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு டே வா அப்படிங்கிற மாதிரி டே உள்ளே கூட்டிகிட்டு வந்தான். ஜின் அப்படியே டேக்கு ட்ரிங்க் பண்ணதுக்கு மில்க் ஷேக் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதையுமே நம்ம ஜின்னோட ஹேண்ட்ஸ்லேருந்து நம்ம டே வாங்கி ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு இருந்தா ஜேகப் தான் டே ஃப்ரெஷ்ஷப் ஆக போனா டவல் அப்படிங்கிற மாதிரி டவலை வர கொடுக்குறாங்க. ஒரு பசண்ட இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி கவனிச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி கொடுக்குறத பார்த்துட்டு இப்படி போகிற ஜேகப்போட ஹேண்ட்ஸை நம்ம டே பிடிச்சிட்டு ஆமாம் ஐயா ஹவுஸில் யார் இந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தியாவை கேட்பாரா. டிஸ்டர்பன்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்புக்கு ஃபஸ்ட்டு புரியல என்னத்த சொல்கிறாங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்புறம் தான் தியாவை நோட் பண்ணிவிட்டு அந்த கேலை சொல்கிறியாடா அந்த டிஸ்டர்பன்ஸை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அவளுக்கு நேம் நீ டிஸ்டர்பன்ஸ்னு வச்சுட்டியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் ஐயா இவள் இங்கே என்ன பண்ணுறா மாமா கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவள் ஏதோ அதர் கண்ட்ரிலேருந்து வந்திருக்காளாம். அதர் கண்ட்ரியில் அங்கே வேலை இல்லாமல் அங்கே வந்தாளா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஏன்டா என்கிட்ட ஃபைட்டுக்கு வர ஐயோ ஐயா கோவப்பட்டுட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்பை வர டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கோவம்லாம் படாதுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதர் கண்ட்ரிலேருந்து இங்கே இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கா. ஜங்குக்கும் இந்த கேர்ளுமே ஒன்றா காலேஜில் படித்தாங்களாம். அப்புறம் ஒர்க் விஷயமா 2 பேருமே மூவ் ஆனாங்களாம். இவ்வளோ டேஸ் அதர் கண்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலாம். அங்கே ஒர்க்கில் ப்ராப்ளம் ஆகி இப்போ திரும்பவும் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கா. மாமன் கூட ஸ்டடி என் பண்ணாலா. இது வரைக்கும் நான் இவ்வளோ மாமன் கூட பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட நோட் பண்ணேன். தியாவும் ஜங்குக்கும் அந்தளவுக்கு க்ளோஸ் கிடையாது. இப்போ தான் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓ இப்போ தான் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருந்தான். தியா எதுக்காக இங்கே வந்துருக்கா உன் காலேஜில் தான் இப்போ நியூவாக ஒர்க்குக்கு ஜங்குக் ஜாயின் பண்ண வச்சுருக்கான். இனி உங்கள் கூட சேர்ந்து உனக்கே கூட மேமாக அவள் கிளாஸ் எடுப்பா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறத கேட்டு அந்த டவல் ஜேக்கப் கொண்டு வந்து போட்டிருப்பார்ல அந்த டவலை அப்படியே ஜேக்கப்போட நெக்குக்கு பின்னாடி ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிட்டு ஹயாங் என் லைஃப்பில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து என்ட்ராயிருக்கு. அந்த ஹவுஸுக்குள்ளே விட்டு வச்சுருக்க அடித்து துரத்தலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே கூட்டிகிட்டு வந்தது ஜங்குக்குள்ளாடா நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மாமனுக்கு வர திமிர் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்பட நெக்க இருக்குன்னப்படி டவலை பிடிச்சிருப்பார்ல அந்த டவலை அப்படியே எடுத்துகிட்டு நேராக ரூமை பட்டு போனால் டைம் அங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா காடே கேட்காத மாதிரி போகிறத பார்த்துட்டு ஹே டயா டே டயர் பாய் டே நில்றா நாட்டி பாய் அப்படிங்கிற மாதிரி டேக்கு என்னெல்லாமோ பேரை வச்சு வேற கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா அண்டக்கால் பக்கத்துலேயே உட்காந்துருந்து மார்னிங்கில் இந்த கடுப்பேற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நேராக போகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு டே இப்போ மட்டும் ரூமுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஒரு வேடை சொல்கிறாரு. பட் அது டேக்கும் ஜங்குக்கும் மட்டும் நல்லா புரியுது. இந்த மாதிரி சொல்கிறத பார்த்துட்டு வேகமாக ஸ்டெப்பு ஏறினட்டு அதே விட்ட பல்ல மட்டுக்கு வேகட்டில் ஜங்குக் பக்கத்தில் வந்து நின்று கூப்பிட்டியா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான். தியா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இவன் இப்போ என்ன சொன்னான்னு இவ்வளோ வேகமாக வந்து நிற்கிறான் என்னமோ சொன்னானே அது என்ன அது ஒருவேளை கோடு வேடாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா இப்படி கூப்பிட்டாட்டா அப்போ வருவியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே நோட் பண்ணுறாரு. என்ன மாமா என்ன வேணும் எனக்கு காலேஜ் ஒர்க்கு நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுப்பாரா போடா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே போகலான்ங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ண பார்ப்பாரா. ஆனால் நம்ம ஜங்குக்கு பிடிச்சி இழுக்கிற வேகத்துக்கு அந்த இழுக்கிற ஃபோர்ஸுக்கு அப்படியே வந்து ஜங்கு கூட தைஸில் உட்காந்துட்டு தியாவை பார்த்தபடி உட்காந்துருக்காரு. தியாவை பார்த்தபடி ஜங்கு கூட தைஸில் உட்காந்துருக்காரு. ஏன் மாமா இப்படி என்னை பாடாப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கூப்பிட்டுட்ருக்காம்ல இவன் என்னோடய ஃப்ரெண்டு
தியா அப்படிங்கிற மாதிரி தியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவும், ஆ டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டார்ச்சரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, தியாவுமே நம்மகிட்டே நோட் பண்ணா, டார்ச்சர் நான் சொன்னேன், டார்ச் லைட்டுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது எனக்கு டார்ச் லைட்டு வேணுமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அது வந்து எனக்கு தேவைன்னா தேவை தான், வாங்கி தருவியா வாங்கி தர மாட்டியா, நீ வேணா வாங்கி தரேன்டான் போ, என் ஹயாங் 3 பேர் இருக்காங்க அவங்ககிட்ட போய் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட தயசுலேருந்து எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி போகிறட்டே நோட் பண்ணிவிட்டு, இருடா இரு ரூமுக்குள்ளே வந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, தியா உனக்கு இந்த பிளேஸில் நியூவாக அப்பார்ட்மெண்ட் எதுவும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நீ இந்த ஹவுஸ்லேயே இந்த ரூமில் ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி தியாவுக்கு ஒரு ரூமை வர நம்ம ஜங்குக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. தியா வந்து எனக்கு அப்பார்ட்மெண்ட்டு கிடைக்கல, நான் எங்கே போய் ஸ்டே பண்ணேன்னு தெரிலன்னு சொல்லியிருப்பா. அதான் ஹவுஸ்க்கு கூட்டுருப்பாரு. இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. டேயுமே சாப்பிட்றாரு. இப்போ கூட பிரதர்ஸ் ஃபிலிக்ஸு, ஆரம்மு, நம்ம சுகா 3 பேரும் டேயை பார்த்து அவங்க பிரதர் அப்படி கவனிக்காங்கன்னா, ஜிமினா, நம்ம ஜின்னு, ஜேகப்புமே நம்ம டேயை அந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் பிரதர்ஸ், அவங்க 3 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிருக்க பர்சன்ஸ். ஏன் டேக்கிட்ட இந்த மாதிரி இருக்காங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணால், ஜங்குக் மார்னிங் சொல்லியிருப்பாங்களே, டே எங்கள் ஹவுஸில் ரொம்ப செல்ல பையன் மாதிரி, அவன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ட்டு. அந்த மூமெண்ட் திங்க் ஆனால், போட்டும் என் டமக்ஸ் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி டே கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா இந்த மாதிரி டே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சாப்பிட வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, டேயோட பிளேட்டில் ஃபுட்டு மீதி இருக்கும்ல, அவ்வளோத்தையும் ஜங்கு கூட பிளேட்டில் அப்படியே கொட்டுறாரு. இந்த மாதிரி கொட்டுறத பார்த்துட்டு நம்ம டியா தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணா, மாமா ஹயாங்ஸ் எல்லாருமே ரொம்ப லவ்வாக எனக்கு விழுதி கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே சாப்பிட முடியல, ஹயாங்ஸ் பாவம்ல, இதை நீ சாப்பிட்றேன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் சாப்பிட்ட ஃபுட்டில் மீதி இருக்கும்ல அவ்வளோத்தையும் ஜங்கு கூட பிளேட்டில் கூட்டிட்டு, எனக்கு டயர்டாக இருக்குது நான் ரூமுக்கு போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஜங்குக்கு எதையுமே சொல்லாமல் டே இப்போ கொட்டின சாப்பிட்டையும் அந்த தட்டில் கொட்டியிருப்பார்ல அட்டையும் எடுத்து அப்படியே சாப்பிட்றாரு. நார்மலாக சாப்பிட்டுட்டு, ஹயாங்ஸ் நீங்கள் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஃபுட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, டைம் ஆச்சு எல்லாருமே ஸ்லீப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தியாவை நோட் பண்ணிவிட்டு, உன்னோட ரூமில் போய் நீ ஸ்லீப் பண்ணு, உனக்கு ஏதாவது வேணும்னா இங்கே ஒரு மேடு இருப்பாங்க, கீழே தான் இருப்பாங்க, அவங்க ரூம் அண்டா இருக்குது, உனக்கு ஏதாவது வேணும்னா அங்கே போய் நாக் பண்ணு, வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ரூமுக்கு வராரு. இந்த மாதிரி ரூமுக்கு வந்து இப்போ அவங்க ரூமில் அவங்க ஒய்ஃபு ஹஸ்பண்ட் கூட அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக அவங்க டயட்டை என்ஜாய் பண்ணால், நம்ம ஜங்கு கூட பெட்ரூமில் தான் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பில்லோவெலாம் தூக்கி ஜங்குக்கு மேலே ஏறிறாரு. ஏன் முன்னாடியே ஒரு கேர்ள் கிட்டே க்ளோஸாக இருப்பேன், என்னையாடா செல்லாம் சாக்குறேன், என்னையா செல்லாம் சாக்குறேங்கிற மாதிரி இப்படி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு காட்டுனா, பேபி என்ன ரொமான்ஸ் பண்ண வந்தால் இப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி வந்தால் நம்ம வந்து மாமா பக்கத்தில் வந்தால் எதை வச்சு அடிப்பேன்னு தெரியாது போடாங்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி எறிகிறாரு. இப்படி தூக்கி எறிஞ்சு எல்லா பக்கமும் போய் விழுது. அந்த சவுண்டு அந்த ஹவுஸ் முழுக்க கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் தியா ஷாக் ஆகி அப்படியே வெளியே வந்து நின்றுட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால், அந்த ஒரு மேடு இருப்பாங்களா, அந்த மேடு நோட் பண்ணிவிட்டு, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நைட்டு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நைட்டு நடக்குமா அப்படிங்கிற மாதிரி டியா கேட்டேன். அது எங்கள் பாஸ் வந்து ரொம்ப நாட்டி பாயா, இப்படி தான் நைட்டு பெட்ரூம்குள்ளே போய்ட்டா எல்லாத்தையும் போட்டு உடைப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மேட் அப்படியே அவங்களோட ரூமுக்கு போனால், நைட்டு உடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியா அப்படியே ஜங்கு கூட ரூமுக்கு தான் வரா. அந்த மாதிரி வந்தா, டே மாமா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்னையாடா ஜலாசாக்குற நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ஃப்ளோரில் போட்டு தள்ளிட்டு ஜங்குக்கு மேலே உட்காண்டிருந்து ஜங்குக்கு அடிக்கிறாரு. ஜலாசாக்குவியாங்கிற மாதிரி இப்படி அடித்தா நான் ஏன் பண்ணிட்டா உன்னை ஜலாசாக்குனேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு டவுட்லேயே நோட் பண்ணேன். தியாவை சொல்லாமலே இப்படி சொல்கிறாரு, நீ இப்படி பண்ணுவியா அப்படி பண்ணுவியா, நீ என்னை ஜெலஸ் ஆக்குற, என்னை பாசசிவ் ஆக்குற, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கு இப்படி ஓவராக இருக்கட்டு அப்படியே கீழே ஃப்ளோரில் படுக்க வச்சுட்டு டேக்கு மேலே ஓவர் ஆகியும் டேயோட நெக்கில் அப்படியே பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணால், டே மாமா நான் வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கேன்டா, நீ என்னடா பைட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா, நீ பாட்டுக்கு ஃபைட் பண்ணு பேபி, நான் பாட்டுக்கு ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டேக்கு கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. மாமா நெக்கு வலிக்குடா, என்னடா பண்ணுற, டே வலிக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கட்டுறாரு. இது எல்லாமே ரூமுக்கு வெளியே நின்று
டே அவ்வளோத்தையுமே கேட்பா. அந்த மாதிரி கேட்டுட்டு நேரா அவளோட ரூமுக்கு வருவா. அந்த மாதிரி வந்தா நம்ம ஜோங்குக் அந்த ஃப்ளோர்லேயே டே கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு டேயை ஹாக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிட்டாரு. டேயுமே ஜோங்குக் கூட அந்த மாதிரி க்ளோஸ் அந்த மூமெண்ட்டில் டயர்டாகி ஜோங்குக் கூட ஆப்ஸில் கிட்ட வச்சபடி ஜோங்குக்கை ஹாக் பண்ணபடியே ஸ்லீப் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்ட ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு காலேஜுக்கு ரெடியாகி நேராக கீழே வராரு. கீழே வந்தால் நம்ம டேக்கிட்ட அவ்வளோ வெறுமே ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணோம். தியாவுக்குமே ஏன்டா அவ்வளோ வெறும் டைனிங் ஹாலில் உட்காந்துருந்துட்டு சும்மாவே உட்காந்துருக்காங்க சாப்பிடாமங்கிற மாதிரி நோட் பண்ணோம். டே வேகமாக வந்து ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சரி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்லான்னதுக்கப்புறம் தான் நம்ம சுகாவும் ஜின்னும் ஜேகப்புமே சர்வ் பண்ணுறாங்க ஃபுட்டை. இந்த மாதிரி பண்ணா இவன் சொன்னான் தான் நீங்களாம் சாப்பிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டியா காண்டிலே நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு வந்து அவரோட பிளேட்டில் இருக்க ஃபுட்டை எடுத்து டேக்கு ஃபீட் பண்ணி விடுறாரு. டேயுமே அவரோட பிளேட்லேருந்து ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விடுறாரு. 2 பேருமே இந்த மாதிரி ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்ற மூமெண்ட்டை டியா பார்க்க காண்டாகிறா. இந்த மாதிரி காண்டானா அதை டே நோட் பண்ணுறாரு. இவன் என்ன ஏன் மாமனுக்கு ஃபுட்டை கொடுத்தா செம்ம காண்டாகிறா. நீ காண்டாகிறியா அப்போ கூட கொஞ்சம் கடுப்பேட்டுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படி ஜங்குக்கோட மவுட்டுக்கிட்ட வரைக்கும் கொண்டு போயிட்டா அந்த ஃபுட்டை எடுத்து நம்ம டே சாப்பிடுவாராம். டேங்கிட்ட என்ன பிகேவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டான். இதுதான் ஏமாற்றி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போவும் நான் அவனை சீட் பண்ணி சாப்பிடுவேன் பாருங்கிற மாதிரி திரும்பவும் டே ஃபீட் பண்ண வருவாரா. இந்த மாதிரி ஃபீட் பண்ண வேண்டாம். நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட ஹேண்ட்ஸை நோட் பண்ண வரைக்கும் நோட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தா அது அப்படியே ஒரு வெஜிடபிள்ஸ் மாதிரி அந்த ஜங்குக்கு மவுட்டுக்கிட்ட வரைக்கும் கொண்டு போயிட்டு கொடுக்காம அவரோட மவுட்டில் வச்சு சாப்பிட போவாரா. அந்த மாதிரி மவுட்டுக்குள்ளே வச்ச ஃபுட்டை டேயோட ஹெட்டை கிரிப்பாக பிடிச்சி நம்ம ஜங்குக்கு டேயோட மவுட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறாரு. பாவி என் மாமா என்ன மாதிரி மாமா பண்ணிட்டேன் என் ஹயாங்ஸ் முன்னாடி உன் பிரதர்ஸ் முன்னாடி போச்சு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே கீழே ஃப்ளோரை பட்டு குனிஞ்சா ஏன்கிட்டே வா சீட்டிங் கேம் விளாண்டுட்டு இருக்கேன் சீட்டிங் கேமு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு காண்டில் டேயோட மவுட்டிலேருந்து இப்போ அப்படியே அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துருப்பார்ல அதை அப்படியே சாப்பிட்டுட்டு ஃபுட்டை சாப்பிட்றாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு மற்ற எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி சிரித்தோம். எனக்கு ஃபுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அங்கே எழுதுக்கிட்டா அப்படி இழுத்து ஜங்குக் டைஸில் உட்கார வைக்கிறாரு. என்ன ஃபுட்டு போட்டோம் நான் வேணா ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடட்டுமா சொல்லு பேபி மாமே எல்லாக்கா ஃபீட் பண்ணி விடுவேன் மவுட்டால அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு ஃபீட் பண்ணுவோம். மாமா என்ன மாதிரிடா பேசுகிறேன் நீ தானடா சீட்டிங் கேம் விளாண்ட சீட்டிங் கேம் விளாண்டு நீ தான் எனக்கு இன்னொரு கேமை கொண்டு வந்து கொடுத்துருக்க நான் வேணா ஃபீட் பண்ணி விட்றேனே மாமா ஃபீட் பண்ணி விட்டாதான் இந்த பேபிக்கு ரொம்ப பிடிக்குமே ஃபீட் பண்ணி விடட்டுமா மவுட்டால அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டு இப்படி ப்ளீட் பண்ணா மாமா போடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இருந்து பாரு அந்த மாதிரி இருந்துட்டான். சரி 2 பேரும் மார்னிங்கே ஃபைட் பண்ணி கட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே டே அவரோட சேரில் உட்கார வச்சுட்டு டேக்கு ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுங்கிற மாதிரி வேறு ஃபுட்டெல்லாம் வைக்கிறாங்க. அது ஹொயாங் சாப்பிடாமலாம் காலேஜுக்கு போகக்கூடாது சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டே சாப்பிடாரு. இந்த மாதிரி சாப்பிட்டோம். இந்த மாதிரி டே ஜொங்கு கூட இருக்க மூமெண்ட்டை பார்க்க டே மேலே டியாவுக்கு செம்ம காண்டாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி காண்டானா இப்போ டைம் ஸ்கிப் ஆகி காரில் தான் போகிறாங்க. எப்போட்டும் காரில் இருந்தாலும் நம்ம ஜிமினாவும் ஜங்குக்கும் காலேஜுக்கு போவாங்க. டே கூட ஒரு அதே மாதிரி ஜிமினா காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜங்குக் பேக் சைட்லேருந்து உட்காந்துருக்கிட்டோம். நம்ம டே நோட் பண்ணிவிட்டு மாமா நீ எப்போட்டும் ஃப்ரண்ட் சைடில் தானே இருப்பேன் அது இன்னைக்கு நான் பேக் சைடில் வரலான்னு திங்க் பண்ணிட்டேன் என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காண்டாம். டியாவுக்காண்டி தான் நம்ம ஜங்குக்கு நம்ம டியாட்டே பக்கத்தில் உட்காரக்கூடாதுங்கிறதுக்காக சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இப்போ டியா ஜங்குக்கிட்டையும் பேக் சைடில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு டே கூட க்ளோஸாக வந்துடக்கூடாது பக்கத்தில் ஒரு பர்சன்ஸ் இருந்தால் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல அதனால டே பக்கத்தில் வந்து உட்காரவும் நம்ம ஜங்குக்கு தான் என்னாச்சு டியா ஃப்ரண்ட் சைடில் சீட் இருக்குல்ல வேணா ஃப்ரண்ட் சைடில் போய் உட்காரலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி சொன்னால் நான் ஃப்ரண்ட் சைடில் உட்காரணும் நீ அவங்ககிட்ட கொஞ்சிட்டு வர்றதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை ஜங்குக்கு எனக்கு ஃப்ரண்ட் சைடில் இருந்தால் ஒரு மாதிரி ஹெட்டேக் ஆகி வாமிட் வரும் கொஞ்சம் பேக் சைட் தான் ஃப்ரீயாக இருக்கும் நான் அங்கேயே இருக்கேங்கிற மாதிரி அப்படி டே பக்கத்தில் வந்து உட்காரவும் டே அப்படியே டீயாக பட்டு செம்ம காண்டாகி முறைச்சிட்டு உன் பக்கத்தில் எவன் உட்காருவானுங்கிற மாதிரி அப்படி ஜங்கு கூட டைஸில் உட்காருதாரு. இப்போ டே ஒரு சீட்டில் உட்காந்துருப்பார்ல அந்த சீட்டில் டேயோட லெக் இருக்குது. இந்த மாதிரி ஃபீட்டை அங்கே வச்சுட்டு நம்ம ஜங்கு கூட டைஸில் டே உட்காந்துருந்தோம். என்ன பேபி பண்ணுற மார்னிங் கிஸ் மாமாவுக்கே கொடுக்கலன்னு கிஸ் பண்ண வேண்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மாமா
சும்மா எப்போ பார்த்தாலும் டீச் பண்ணிக்கிட்டே இருக்க. ப்ரொஃபஸர் மாதிரி பேசுடா அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. ப்ரொஃபஸர் மாதிரி நான் பேசுனேன்னா நீ ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும்லடா அப்படிங்கிற மாதிரி டெய்லியோட ஹிப்பை பிடிச்சி கிளவும். மாமா எங்கடா ஆன்சர் ரிப்ளை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு போட்டு ஷாக்கான. நீ டனாட்டுக்கு ஏத்தப்பில் வந்து என்னோட தைஸில் உட்காந்துருக்க. ஆ இங்கேருந்து எங்கேயும் எழுந்து போக நான் விட மாட்டேன். அதேமாரி உன் ஹிப்லேருந்து என் ஹேண்ட்ஸு வெளியே வரதுங்கிற மாரி ஹிப்பை பயங்கரமாக ரப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேக்கிட்ட என்னெல்லாமோ பண்ணுது. அப்படியே ஜங்கு கூட ஷோல்டர்கிட்ட ஹெட்டை வச்சபடி ஜங்குக்கூட ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடி அப்படியே பட்டுட்டாரு. மாமா மாமா வேண்டாம், அந்த மாதிரி ரப் பண்ணி ப்ரெஸ் பண்ணாத மாமா. பக்கத்தில் ஒரு கேர்ள் இருக்கா மாமா. ஏன் மாமா என்னை இப்படிலாம் டீச் பண்ணி லிட் பண்ணுற முடியலடா அப்படி பண்ணாட்டடா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட காட்டுட்ட போய் பையன் சவுண்டை குறைச்சி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். பேபிக்கு இப்போவே ஹைப் ஆயிடுச்சு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஜேக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு சரி சரி பேபி பாவம் காலேஜ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டேயை ஃப்ரீ பண்ணி விடுவாரா.